மேல வந்து பேசுவாங்க. ஓட்டு போய் அப்படியே சீமான் தான் ஓட்டு வந்து பூரா ரட்டால நின்னு போச்சு. அப்படியே ஓட்டு கேட்டு போயிட்டே போ. நாங்க வாக்கு கேட்டு போயிட்டு இருக்கோம். அதிமுக கரவேட்டி கட்டிட்டு இருக்கவரு என்ன கூப்பிடுறாரு, கீழே வா கீழே வா அப்படின்ட்டு. கீழே போய் என்னங்க ஏன்னு கேட்டா, நீ வா என் கூட வா என் கூட வா. எங்கங்க ஏன் கூப்பிடுறீங்க? அப்படிலாம் வர முடியாது, அண்ணங்களாம் சொன்னாதான் வரணும்னா நீ வரியா இல்லையா? எல்லா ஓட்டையும் நான் வாங்கி தரேன். அதிமுக காரங்க இந்த தடவை தேர்தல்ல மைக்குக்கு தாமா ஓட்டு போட போறாங்க. ஒரே ஒரு நிமிஷம் என் கூட வாமா, ஆதி தமிழர் குடியிருப்புக்கு வாமா, எல்லா ஓட்டு உனக்கு தாமா காத்துக்கிட்டு இருக்குன்றாரு. கூடயே வந்தாரு. குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் கால் வலிக்குது, நான் இன்னும் எவ்வளவு தூரம் நான் அதுக்கப்புறம் சரி வண்டியை வரவை நானே வண்டியில ஏறேன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய பிரச்சார வண்டியில அதிமுக கரவேட்டி கட்டி கொண்டு இருக்கிற ஒருத்தவர் ஏறி எங்களோட வாக்கு சேகரிச்சாரு. வீடியோ பதிவு இருக்கு, இது உண்மை. அதனால ஒரு வாய்ப்பு தாங்க. வாக்குக்கு காசு கொடுக்கறவங்க நல்லது செய்ய மாட்டாங்க. நாங்க வாக்குக்கு 500 1000 கொடுக்க மாட்டோம். உங்க கையில கொடுக்கறோம் பாருங்க, உங்க வாழ்க்கையவே கொடுத்துருக்கோம். அது பின்னாடி இருக்கிறதெல்லாம் படிச்சு பாருங்கம்மா. படிக்க தெரியாதவங்க படிக்க தெரிஞ்சவங்க கிட்டயா கொடுத்து படிச்சு பாருங்க. அது வெறும் 500 1000க்கு ஈடே ஆகாத ஒரு தாள். அது வெறும் பேப்பர் தான். ஆனா நீங்க படிச்சு பாருங்க, அது உங்க எதிர்கால தலைமுறைக்கு வாழ்க்கையை கொடுக்கக்கூடியது. அந்த புள்ள வச்சிருக்கீங்கல்ல, அந்த புள்ள கையில உட்கார்ந்து இருக்குல்ல, அது நாளை பின்ன படிச்ச படிப்புக்கு வேலை செய்யணும், நல்ல சாப்பாடு சாப்பிடணும், தூய குடிநீர் குடிக்கணும். இதெல்லாம் எங்க இருந்துமா வரும்? அந்த 500 1000த்துல வந்துருமா? இல்ல மாசம் 1000 கொடுக்குற அதுல கிடைச்சிடும் நினைக்கிறீங்களா? எல்லாரும் வீட்லயும் பேரம்பத்தி இருக்குல்ல, எல்லாரும் விவசாயம் பண்றீங்கல்ல, எல்லாரும் புள்ள இருக்குல்ல, அப்ப அதெல்லாம் நாளைக்கு எப்படி வாழும்ன்றத சிந்திச்சு பாருங்க. இப்பவே விவசாயம் பண்ண ஆள் இல்லாம தானே நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். ஆள் ஏதாவது களவெட்ட கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. காரணம் என்ன? அவங்க கொடுக்குற காசு பத்த மாட்டேங்குது. இன்னும் 5 வருஷம் 10 வருஷம் போச்சுன்னா என்ன ஆகும்னு பாருங்க. விவசாயமே பண்ண முடியாது இன்னும் வருஷம் எல்லாம் போச்சுன்னா. ஏன்னா இப்பவே அவ்வளவு தூரம் மண் அள்ளி விக்கிறாங்க, மலையை வெட்டி விக்கிறாங்க, ஏதோ அராசகம் பண்றாங்க. இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா விவசாயமும் பண்ண முடியாது, ஆளும் கிடைக்க மாட்டாங்க. நம்ம வாட்டு மாசம் 1000 கிடைக்குதா, 100 நாள் வேலை பார்த்தோமா, ஏரி வேலை பார்த்தோமான்னு உட்கார்ந்து இருக்கணும். இந்த வாழ்க்கை தான் வேணுமாமா? வாழ்ந்துட்டீங்கல்ல, போதும் போதும். இன்னும் நல்லா சிறப்பா நாங்க வாழ வைக்கிறோம். நான் உறுதி கொடுக்கறேன், உங்க வீட்டு பிள்ளை, உங்க இடத்து சேர்ந்த பொண்ணு, நான் உறுதி கொடுக்கறேன். உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்கறேன், தூய குடிநீர் கொடுக்கறேன், சாலை போட்டு கொடுக்கறேன், சாக்கடை வசதி செஞ்சு கொடுக்கறேன், ஊருக்கு ஊரே படிக்கிறதுக்கு புத்தகம் வச்சு நூலகம் கொடுக்கறேன், விளையாட்டு பயிற்சி கூடங்கள் கொடுக்கறேன். ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்களா? ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. காசு கொடுக்காம கேக்குறோம், நல்லது பண்ணுவோம். காசு கொடுக்க மாட்டோம், காலை வார மாட்டோம். ஒரு வாய்ப்பு கொடுங்க, நல்லது செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, நேர்மையான உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்துக்கு வாக்கு பெட்டியில முதல் வரிசையை விட்டுறணும். முதல் வரிசையை பார்க்கவே பார்க்காதீங்க. அது நமக்கு வாக்கு செலுத்தினா நம்ம வாழ்க்கையே வீணாகி போயிடும். 2வது இடத்துல இருக்குமா மைக் சின்னம், சரிங்களா? வாக்கு பெட்டியில முதல் பெட்டியில 2வது இடத்துல இருக்கிற சின்னம் தான் மைக் சின்னம். அதையாவது ஞாபகம் வச்சு ஜூலை 10ஆம் தேதி 2வது இடத்துல இருக்க மைக் சின்னத்திற்கு, ஒளிவாங்கி எனப்படும் மைக் சின்னத்திற்கு ஓட்டு செலுத்துங்க. ரெட்டையில நிக்கலமா, ரெட்டையில நிக்கல இந்த தடவை. ரெட்டையிலைக்கு ஓட்டு போடுறவங்களும் கண்டிப்பா எனக்கு ஓட்டு போட்டுருங்க. மத்த எந்த கட்சிக்காக ஓட்டு போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கவங்களும் இந்த தடவை எனக்கு போடுங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க, உங்களுக்கு சேவை செய்யறதுக்காக காத்துட்டு இருக்கேன். நன்றி.